இந்திய பெருங்கடலும் அரபிக்கடலும் இணையக்கூடிய இடம் கன்னியாகுமரி. ஆனால் தெரியாத விஷயம் என்ன தெரியுமாங்க, இந்த இடத்துல உள்ள மண்ணில் யுரேனியம் அதிக அளவில் கலந்துருக்கு அப்படிங்கிறது தான் கன்னியாகுமரி மண்ணுக்கே இருக்கிற ஒரு தனி பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். கன்னியாகுமரிக்கு இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இங்கு உள்ள துறைமுகங்கள், சூதவிளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகம் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மிகவும் அழகான ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். எங்கு பார்த்தாலும் அந்த கடற்கரை மணலில் நம்முடைய காலடி தடம் பதிக்கிற மாதிரியான கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒன்று தான் அந்த சூதவிளை அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்கரை. அதிலும் குறிப்பாக அது 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது கன்னியாகுமரியிலேருந்து. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கடற்கரை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, சங்குத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துறைமுகம் அங்கே இருக்குது. அந்த சங்கு பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு சங்கு அப்படின்னு சொல்லலாம். வெள்ளை தூணில் கருப்பு பதிச்ச மாதிரி இருக்கும். அதுதான் அதனுடைய அடையாளம். அதனுடைய சிறப்பு என்னென்னா, அங்கேருந்து பார்த்தா விவேகானந்தர் பாறை நமக்கு நல்லாவே தெரியும். ஒரு காலத்தில் சேர மன்னர்களுடைய மிக முக்கியமான துறைமுகமாக இருந்தது இந்த சங்கு துறைமுகம் தான். அதே மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 36 கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா முட்டம், மிக அழகான ஒரு துறைமுகம் முட்டம். பல திரைப்படங்களில், பல கேமராக்களில் இந்த முட்டம் படமாக்கியிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். அது போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா செம்மண் குன்றுகள் நிறைய இருக்கும். ரொம்ப ஒரு உயரமான ஆழமான குழிகளை கொண்ட செம்மண் மலை குன்றுகள் அதிகம் இருக்கக்கூடிய பகுதியாக அந்த பகுதி இருக்கும். நிறைய படங்கள் எல்லாம் கூட நீங்கள் அந்த காட்சிகளை அதை பார்த்துருக்கலாம். அதிசயம், கடற்கரைக்கு பக்கத்தில் இப்படி ஒரு செம்மண் குன்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுங்க. உலகத்தில் எங்கேயுமே இந்த மாதிரி காட்சிகள் நம்ம பார்க்கவே முடியாது. அதே மாதிரி அந்த கன்னியாகுமரி அழகை அமர்ந்து ரசிக்கணும் அப்படின்னா வட்டக்கோட்டை, 16ஆம் நூற்றாண்டில் நம்முடைய திருவிதாங்கூர் மகாராஜாவினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடமாக இருந்தது தான் அந்த வட்டக்கோட்டை. அங்கே மேலே இருக்கக்கூடிய கண்காணிப்பு கோபுரமாக இருக்கட்டும், தங்கக்கூடிய அறைகளாக இருக்கட்டும், போர் கருவிகளாக இருக்கட்டும், பாதுகாப்பு அறைகள், இது எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய நினைவு சின்னமாக இன்னைக்கு மக்களால் பார்வையிடப்பட்டு வருகிறது. அங்கேருந்து பார்த்தா தெரியக்கூடிய மருந்து மலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மலை ஒரு மூலிகை மலை. அற்புதமான பல மூலிகைகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு மலை அங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி எங்கு பார்த்தாலும் பசுமை. கேரளத்தினுடைய அழகை அப்படியே தோரணம் கட்டி தொங்க விட்டதை போல, ஒரு நுழைவாயிலை போல தமிழகத்தினுடைய தெற்கு எல்லை, இந்தியாவினுடைய தெற்கு எல்லையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பலரையும் ஈர்ப்பதற்கு அங்கே இருக்கிற கடற்கரைகள் மிகவும் சிறப்பாக இருப்பதுதான் காரணமாக சொல்லப்படுகிறது. கிழக்கு கடற்கரை சாலையின் வழியே அமைந்திருக்கக்கூடிய அந்த சூதவிளை என்று சொல்லக்கூடிய கடற்கரை மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கடற்கரை அப்படின்னு சொல்லலாம். அந்த வட்டக்கோட்டையினுடைய அந்த இதில் பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் மீனினுடைய சின்னமானது பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது பாண்டியர்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு கோட்டையாக ஒரு காலத்தில் இருந்திருக்குமோ என்று ஆராய்ச்சியாளர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள் கருதுவதற்கு இந்த சின்னம் ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். கன்னி என்று சொன்னாலே திருமணமாகாத பெண் என்ற அர்த்தம். குமரி என்று சொன்னால் அதுவும் திருமணமாகாத ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான். இந்த 2 வார்த்தையும் சேர்த்து அந்த இடத்திற்கு பெயராக அமைந்திருப்பது மிகவும் பொருத்தமானது. திருமணமாகாத பெண் என்பதை அடிக்கோடிட்டு சொல்வதைப் போல அந்த மிகவும் கன்னி முனையாக அது இருக்கிறது என்பது தமிழ் இலக்கிய ரீதியாகவும் சரி, வரலாற்று ரீதியாகவும் சரி ஆய்கிற போது மிகவும் சிறப்புமிக்கதாக பார்க்கப்படுகிறது. எல்லா மதத்தவர்களும் வணங்கக்கூடிய தலங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் நம்முடைய கன்னியாகுமரி. அதிலும் குறிப்பாக வானிலை பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியுடைய வானிலை பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதல் மலைத்துளி விழக்கூடிய மலபார் ரீஜன் சொல்லக்கூடிய இந்த கேரள கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய நம்முடைய பகுதிகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்போதுமே குளிர்ச்சியாகவும் அந்த கேரளத்தினுடைய குளுமையையும் எப்போதும் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு அழகு சேர்ப்பதாக அந்த கடற்கரைகள் இருக்கிறது. கடற்கரைகளை நோக்கி வரக்கூடிய பயணிகளுக்கு மன நிம்மதியை, அமைதியை ஏற்படுத்தக்கூடிய அழகான கடற்கரைகள் இருக்கக்கூடிய, அருகருகே பல கடற்கரைகள் இருக்கக்கூடிய ஒரு இடமாக விளங்குகிறது நம்முடைய கன்னியாகுமரி. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.